ஹாய் மக்களே, முதல் அக்குவரை கிராமத்து சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சண்டே ஸ்பெஷல் ஆட்டுக்குடல் குழம்பு பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஒன்று தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் லைட்டாக காஞ்சிரட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்னா சோம்பு எடுத்து வச்சுருக்கோம், பட்டை எடுத்து வச்சுருக்கோம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் சோம்பு, அப்புறம் அந்த பிரியாணி ஸ்பைசஸ் ஃபுல்லாக உள்ளே போட்டுறோம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 2 வரமிளகாய் போட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம கீரி போட்டு வச்சுருக்கோம், அதை போட்டுடுறோம். அடுத்து நல்லா நறுக்குனா 1.5 பெரிய வெங்காயம், அதையும் போட்டுருவோம். போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம தனியாக நம்மளே அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும், 2 டீஸ்பூன் மட்டும், டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து நறுக்கின தக்காளி 2 தக்காளி, பண்ணுறோம்னா தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சுருள நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச குழம்பு மிளகா பொடி பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். மசாலாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு 6-7 தடவை நல்லா தண்ணியை வச்சு கழுவி லைட்டாக சுடுதண்ணியில் லைட்டாக கழுவிடணும். கழுவிட்டு மஞ்சள், உப்பு போட்டு குடலை ஃபுல்லாக நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ இந்த குடலை நம்ம அந்த மசாலாவோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா குடல் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தேவையான அளவு உப்பு போட போகிறோம். சும்மா கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போடுவோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சொல புளியை கரைச்சி நல்லா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்னன்னா அது இதோட சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு கிண்டிட்டு நல்லா குடல் வேகிற வரைக்கும், அந்த மசாலாலாம் சேர்கிற வரைக்கும், நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு தேங்காய், கசகசா, முந்திரி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி எதுக்காக போடுறோம்னா கிரேவி நல்லா கன்சிஸ்டன்சியாக வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதையும் நம்ம குடல் குழம்போடு சேர்த்துக்குவோம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை சேர்க்கணும். குழம்பு முடிகிற ஸ்டேஜில் இதை சேர்க்கும் போது நல்ல ஸ்டேஜாக வரும். நல்ல கன்சிஸ்டன்சியோடு வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலைல 2 இட்லி, குடல் குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.